Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய மனுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய மனுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது திருவனந்தபுரத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதாவது நம்மளுடைய கேரளா மாவட்டத்தில் நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான தாமோதரன் பிள்ளை அப்படிங்கிறவருக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னால ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று இருக்குங்க. அந்த குட்டி கதையும் கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த சம்பவம் எப்படி இருந்திருக்கும், அதனுடைய ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய தாமோதரன் பிள்ளை இருக்கிறார் இல்லையா, அவர் 1992 நம்மளுடைய கேரளாவில் வசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி வசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் திருவனந்தபுரத்தில் தான் இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்டத்தட்ட அதாவது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலே அங்கே போய் சேர்ந்ததாட்டு சொல்கிறாங்க. இவங்க முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். பூர்வீகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி பூர்வீகமான இடம் தாங்க திருவனந்தபுரம். இங்கேருந்து மதுரைக்கு போயிருக்கிறாங்க, மதுரையிலிருந்து ரிட்டன் மறுபடியும் திருவனந்தபுரம் வந்திருக்கிறாங்க. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்க ஒரு காலகட்டம் 1992. அப்போ அவர் சின்ன பையனாக இருந்திருக்கிறாரு. நம்மளுடைய தாமோதரன் பிள்ளை இருக்கிறார் இல்லையா, ரொம்ப சின்ன பையனா இருந்திருக்காரு. ஒரு 5-6 வயசு இருக்கும். அவங்களுக்கு ஒரு பாட்டி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு கதை சொல்லுவாங்களாங்க வீட்டுல. அதாவது குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்காக இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாட்டு ஒரு கதை சொல்லி இருக்கிறாங்க. அதுவும் அவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, இது ஒரு சும்மா ஒரு கதை அப்படிங்கறது மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது வரைக்கும் அவர் அப்படிதான் நினைச்சிருக்கிறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1992 அவங்க ஆட்சி ஒரு கதை சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய தாமோதரன் பிள்ளைக்கு அப்பா, அம்மா, அக்கான்னு சொல்லிக்கிட்டு, அக்கா 6 பேர்னு சொன்னாங்க. தம்பிகள் 2-3 பேர் இருக்கிறாங்க. ஒரு அண்ணன் இருக்கிறாரு. ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அவங்க அப்பா அந்த டைமே லாரி தான் ஓட்டிட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது இந்த கூப்பு லாரி அப்படின்னு சொல்லுவாங்க. கூப்பு அப்படின்னு சொன்னா இந்த தடிகள்லாம் ஏற்றி அறுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அதாவது இந்த யானையெல்லாம் வச்சு தூக்கிட்டு அதை கூப்பு லாரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூப்பு லாரி ஓட்டக்கூடிய ஒரு நபராக தாங்க இருந்திருக்கிறாரு. அவர் நல்ல ஒரு வலிமையான ஒரு ஆளா இருந்திருக்கிறாரு இவங்க அப்பா, அதாவது தாமோதரன் பிள்ளையுடைய அப்பா. அதன் பிறகு என்ன அப்படின்னா, அந்த டைம்ல இவருக்கு ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். 1992 அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்ட சூழ்நிலையில அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க ஆட்சி இருந்திருக்கிறாங்க. நம்மளுடைய தாமோதரன் பிள்ளையுடைய ஆட்சி. இவங்க சாப்பிடல வாங்கல அப்படின்னு சொன்னா இந்த பயமுறுத்ததுக்காக கதை சொல்லுவாங்க. அதன் பிறகு தூக்கத்துக்கு போறதுக்காகவும் கதை சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாள் இவர் மட்டும் இருக்கிறாரு. இவங்க அக்கா தம்பி யாருமே இல்லைங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்மளுடைய தாமோதரன் பிள்ளைக்கு தூக்கமே வரலைங்க. உடனே சரி நம்ம ஆட்சிகிட்ட போய் தான் கதை கேட்போம், அப்படி கேட்டுட்டு தூங்கினா தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய தாமோதரன் பிள்ளை என்ன பண்றாருன்னா, நேராக போய் ஆட்சிக்கிட்ட போய் உட்காந்துடுறாருங்க. அப்படி ஆட்சிக்கிட்ட உட்காந்தனா ஆட்சிக்கு புரிஞ்சிருது, பையன் ஏதோ ஒரு இதில் தான் உட்காந்துருக்கிறான், சரி நம்மள்ட்ட கதை தான் ஏதாவது கேட்க போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஆட்சியும் என்னடா ஏன்டா அப்படி உட்காந்துருக்குற, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தூக்கமே வரலாச்சு, நான் உங்ககிட்ட படுத்துக்கிட்டுறேன், நீ கதை சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய தாமோதரன் சொல்லியிருக்கிறாரு. இப்படி தாமோதரன் சொன்ன உடனே அந்த இடத்துல இவங்க ஆட்சி ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அது ஒரு உண்மையான கதையை சொல்றாங்க. டே இந்த கதையை நம்ம கூட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம உனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி யாருக்கிட்டையுமே நீ இதை சொல்லக்கூடாது, நீ மட்டும்தான் அந்த கதையை மனசுக்குள்ள வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கதையை கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது அவங்க ஊருக்குள்ளாடி, அதாவது இவங்க இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பெரிய ஒரு அரண்மனை ஒன்று இருந்திருக்குங்க.
இந்த அரண்மனை எப்படிப்பட்ட அரண்மனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜாக்கள் காலத்துல வந்து இந்த ராணிகள்லாம் வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அதாவது ராணின்னு சொல்லக்கூடாது அவங்கள, அந்த புறத்து அழகிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க தங்கக்கூடிய சில விடுதிகள் மாதிரி அங்க ஒரு பெரிய ஒரு அரண்மனை ஒன்று இருந்திருக்குங்க. அதாவது திருவனந்தபுரம் பக்கத்துல தான் இருந்திருக்குது. அது வந்து ரொம்ப பாழடைஞ்சு போய் கிடக்குதுங்க. அதை வந்து யாருமே யூஸ் பண்றதே கிடையாது. மொத்தமா இடிஞ்சு பொழிஞ்சு கிடக்குதான் அந்த டைம்ல அவங்க ஆட்சி சொல்லும்போது. அந்த அரண்மனையில வந்து தேவகிளி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க. அந்த தேவகிளி அப்படிங்கிற பெண் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரதநாட்டியத்திலையும் சரி எந்த ஒரு கலையிலையும் அவங்க வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணா இருந்திருக்கிறாங்க. இந்த பெண் வந்து என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் அதாவது இறந்துட்டாங்க. அது எப்படி இறந்துருக்கிறாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளாடியே அவங்க தற்கொலை பண்ணி இறந்ததாட்டு தாங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அது எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒரு நாள் இறந்து போயிடுறாங்க அந்த பெண். அப்படி இறந்த பெண் வந்து எப்பவும் சரி நள்ளிரவு நேரத்துல ஒரு தீப்பந்தத்தோட அந்த காட்டுக்குள்ளாடி உலா வருவானாங்க. அவளை வந்து யக்ஷி அப்படின்னு சொல்றாங்க. அந்த யக்ஷியை வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கண்களை வந்து அவ புடுங்கிட்டு போயிடுவா அப்படிங்கிறது மாதிரி அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி தான் அந்த கதை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த ஊருக்குள்ளாடி, அதாவது திருவனந்தபுரத்துல அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வந்து என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, இந்த யக்ஷியை வந்து நள்ளிரவு நேரத்துல பார்த்து பயந்து நிறைய பேர் இறந்தும் போயிருக்கிறாங்க. அப்ப இந்த யக்ஷி எங்க இருந்து வர்றா, எப்படி போறா, அதெல்லாம் யாருக்குமே தெரியறது இல்லைங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாம் கூட்டமா தான் எங்கேயாவது போவாங்க, கூட்டமா தான் வருவாங்க. மாடு கட்டி, அதாவது வண்டி கட்டி போவாங்க இல்லையா, மாடு கட்டி போவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, மாட்டு வண்டியில. அப்படி போகும்போது கூட ஒரு 10 வண்டி 15 வண்டி அந்த மாதிரி தாங்க சேர்ந்து போவாங்க அந்த ரூட்டுக்கு போகும்போது. அப்படி போகும்போது கூட திடீர்னு மாடுகள்லாம் அந்த இடத்துல அப்படியே நின்றுமா, சம்பிச்சு அப்படியே நின்றுக்கிட்டு அப்படியே மிரளுமா, மிரண்டுக்கிட்டு வண்டியெல்லாம் திருப்பி எங்கூடியாவது போறதுக்கு தான் பார்க்குமா. மாடு நேர எதிர்த்தாப்புல போகாதாங்க. அப்படி பார்க்கும்போது தூரத்துல, ரொம்ப தூரத்துல ஒரு தீப்பந்தம் மட்டும் எரியறத இந்த வண்டியில இருக்கக்கூடியவங்களாம் பார்த்துருவாங்களாம். அப்படி பார்த்த உடனே அவ யக்ஷி தான், நம்ம இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டியை திருப்பி மறுபடியும் ஊருக்குள்ளே வந்துருவாங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய ஊருக்குள்ள அடியும் போயிடுவாங்க. இப்படி ஒரு காலகட்ட சூழ்நிலையில இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அந்த யக்ஷி வந்து நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கிறா, இந்த மாதிரி கொன்றுக்கிறா, கொன்று தின்னுருவா அப்படிங்கிறது மாதிரி ஆட்சி வந்து இந்த பயங்கரமான கதையை நம்மளுடைய தாமோதரன் கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய தாமோதரனுக்கு நன்றாக பயங்க. அதாவது கிட்டத்தட்ட 5-6 வயசு தானே ஆகுது. ஆனால் அந்த பயத்தோட அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஆட்சியை கட்டி பிடிச்சவாறு படுத்துருக்கிறாருங்க. படுத்து கிடக்கும்போது ஆட்சி மறுபடியும் சொல்றாங்க என்ன அப்படின்னா, நான் இப்போ உனக்கு சொன்ன கதையை வந்து நீ யாருக்கிட்டையும், அதாவது கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாருக்கிட்டையும் நீ சொல்லவே கூடாது, இதை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆட்சி அன்னைக்கு அவங்கள கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் ஒரு பெரிய சம்பவங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி அந்த கதை சொன்னது அன்னைக்கு நைட்டு சொன்னாங்க இல்லையா, மறுநாள் காலையில் ஆட்சி இறந்துட்டாங்க. ஆட்சி இறந்த பிறகு இவருக்கு என்ன அப்படின்னாக்கி, ஆட்சி தான் எப்பவுமே அவருக்கு ஆட்சியை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி அந்த ஆட்சியுடைய அடக்கங்கள்லாம் முடியுதுங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து அவங்க வீட்டில் நிறைய ஆட்கள், அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, மதுரையில் இருக்கக்கூடியவங்க, திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வந்து அந்த வீட்டில் தங்கிக்கிட்டு போயிட்டாங்க. அதனால பெருசாக தெரியலைங்க. கிட்டத்தட்ட 8 நாளைக்கு பிறகு நம்மளுடைய தாமோதரன், அதாவது நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, சின்ன பையன் இல்லையா, நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி கனவு வருதுங்க அவருக்கு, ஒரு அதிபயங்கரமான கனவு. என்ன அப்படின்னா, அவங்க ஆட்சி இருக்காங்க இல்லையா, இந்த கதை சொல்லி முடிச்சிடுறாங்க. முடிச்ச பிறகு அந்த கதை தொடங்குதுங்க. அந்த கனவுல எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஆல்ரெடி ஆட்சி அந்த கதையை சொல்லி முடிச்சிட்டாங்க. மறுபடி ஒரு கதை சொல்ற மாதிரி அவங்க ஆட்சி அவங்க கனவுல வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உன்கிட்ட சொன்ன இந்த கதையை தயவு செய்து நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்படி எதுக்காக சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா, இந்த கதையை வந்து யாரு கடைசி நிலையில இருக்கும்போது சொல்றாங்களோ அவங்க மறுநாள் இறந்து போவாங்க அப்படிங்கிற விஷயத்த கனவுல வந்து சொல்றாங்க. நம்மளுடைய தாமோதரனுக்கு கை காலெல்லாம் நடுங்கிருச்சு. என்ன அப்படின்னா, அலறிக்கிட்டு அப்படி எந்திரிச்சிருக்கிறாரு ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆட்சி அந்த டைம்ல கூட அவர் அலறி எழும்பும்போது கூட ஆட்சி அவருடைய கண்ணை விட்டு போகலை. ஏன்னா இவர் கண்ணை திறக்கவே இல்லை, மறுபடியும் படுத்துட்டாரு. இவர் கத்தனை சத்தம் கேட்டு அங்க இருக்கவங்க டக்குன்னு எந்திரிச்சு பார்த்து ஆட்சி இறந்துட்டாங்க இல்லையா, அதனால பையன் கொஞ்சம் நைட்ல இந்த மாதிரி பயந்துருப்பான் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்களும் அதை பெருசா எடுத்து இல்லைங்க. இவரும் தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. மறுபடியும் அதே கனவு ரிட்டர்ன் வருதுங்க. இந்த கனவு எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க ஆட்சி கதை சொல்லி முடிச்சாங்க பாத்தீங்களா. அப்படி கதை சொல்லி முடிச்ச பிறகு அந்த நெருப்பு பந்தத்தோட ஒரு வெள்ளை நிற உடை அணிந்த ஒரு பெண் வந்து அப்படியே வர்றாங்க. அதுவும் நெருப்பு பந்த கையில எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து வர்றாங்க. இவர் அவங்க ஆட்சியை கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி வந்த அந்த யக்ஷிங்கிற அந்த பெண் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா,
டக்குன்னு அவங்க ஆச்சியுடைய கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி அப்படியே எடுத்துட்டு போறாங்க. இதை பார்த்து அந்த இடத்துல மறுபடியும் கத்தி எழும்புறாருங்க. அதன் பிறகுதான் வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பையன் எதை பார்த்து பயந்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுடுமோரெல்லாம் செய்து வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு அவருக்கு முகத்தில் தண்ணீர் தெளிக்கப்பட்டு திருநீரிடப்பட்டு இன்னும் ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பக்கத்தில் போய் படுக்க வச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஆச்சி கிட்ட தான் இவர் ஃபுல்லாக படுத்திருப்பாரு. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஆச்சி இல்லை, அதனால அம்மா கிட்ட படுக்க வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த கனவு அவருக்கு ஒரு 100 தடவைக்கு மேலே வந்திருக்கும். அவங்க ஆச்சி வந்து இப்படி சொல்றதும், அந்த யக்ஷி வந்து அவங்க ஆச்சியுடைய உடல்ல இருந்து ஆச்சியுடைய ஆன்மாவை தூக்கிட்டு போறதும், இப்படி அந்த விஷயம் அந்த கனவு இருக்கு பார்த்தீங்களா, அது அடிக்கடி அவருக்கு வர ஆரம்பிச்சிருக்குங்க. இவர் நல்லா பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு எல்லாம் போய் எடுத்தாங்க, கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. ஆனா இதே சம்பவம் அவருக்கு 2019 நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கொஞ்சம் வளர்ந்த பையனாயிட்டாரு, நிமிர்ந்து இருக்கிறாரு, இளைஞர், எந்த இடத்துக்கும் தைரியமா போயிட்டு வரக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. இவங்க அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கடைசி தம்பியுடைய கல்யாணம், இவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஆனா இவருக்கு குழந்தைகளே இல்லை. அதனால இவர் கொஞ்சம் கோவில் குளங்கள்லாம் கூடுதலா சுத்திட்டு இருந்திருக்கிறாரு. அந்த டைம்ல தாங்க ஒரு சம்பவம் அவருக்கு நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய தம்பியுடைய கல்யாணம், கடைசியா ஒரு தம்பி இருந்திருக்கிறாரு, அந்த தம்பியுடைய கல்யாணம். அந்த கல்யாணத்துக்காக இவர் என்ன பண்றாருன்னா, எல்லா இடத்துக்கும் இந்த நம்ம அழைப்புதல் வைப்போம் இல்லையா, அந்த அழைப்புதல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் மதுரைக்கும் வந்து கொடுத்துக்கிட்டு போகணும். அந்த மாதிரி இவர் கொடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் வந்து இறங்கும்போது நள்ளிரவங்க இவர்கிட்ட வந்து பைக்கெல்லாம் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்ல பக்கத்துல பார்க் பண்ணியிருக்கிறாரு. சரி நம்ம போயிடலாம். ஏன்னா திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு 12 கிலோமீட்டர் தாங்க அவங்களுடைய வீடு இருக்கக்கூடிய இடம். ஆனா கொஞ்சம் காட்டு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு இவரும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாருங்க அன்னைக்கு நைட்டு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இவங்க ஆட்சி சொன்னாங்க இல்லையா, ஒரு பழைய அந்த பில்டிங்லாம் இடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதை வந்து கவர்மெண்ட் எடுத்து ஒரு பெரிய டெரஸ் எல்லாம் போட்டு எடுத்து வச்சு வேற மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த இடிஞ்சு போன அந்த அரண்மனை வந்து வேற ஒரு லெவல்ல பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஃபுல்லாவே டெரஸ் போட்டிருக்காங்க. டெரஸ்னா ஃபுல்லா ஷீட்டு போட்டு ஏதோ ஒரு குடோன் மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது அப்படி இருக்குங்க. அந்த காம்பவுண்டை தாண்டி தாங்க இவருடைய ஊருக்கே போகணும். இவருக்கும் அந்த இடத்துக்கும், அதாவது இவருடைய வீட்டுக்கு போகக்கூடிய தூரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர். அந்த பழைய அந்த அரண்மனை இருக்குது பாத்தீங்களா, அதுக்கும் இவங்க வீட்டுக்கும் 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறாரு. அவர் ரொம்ப டைம் ஆகலைங்க. ஆனா என்ன அப்படின்னா, இந்த பழைய அரண்மனை இருக்கக்கூடிய ஏரியா பக்கம் வீடுகள் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே இந்த ஃபேக்டரி மாதிரியான ஐட்டங்கள் தான். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடோன் மாதிரி கட்டி அங்க சேமிப்பு கிடங்கு மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க அந்த ஏரியா பக்கமாட்டு. அதனால அந்த ஏரியால வீடுகள் எதுவுமே கிடையாது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நம்ம மெல்ல போயிடலாம், அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்குது, ரோடு போட்டிருக்கிறாங்க, நீட்டா இருக்குது, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி வரும்போது கரெக்டா ஒரு 100-150 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. தூரத்துல ஒரு நெருப்பு பந்தம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அது நட்டு ரோட்ல. இவர் பாக்குறாரு. அப்படி பார்த்துக்கிட்டு யாரோ நெருப்பு பத்த வச்சிருக்கிறாங்க போல இருக்குது, சரி நம்ம போற போக்குல அப்படி பார்த்துட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில வந்துகிட்டே இருக்கிறாருங்க. அப்படி வண்டியில வந்துகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தாமோதரன் பிள்ளைக்கு ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெள்ளை சேலை கட்டின ஒரு பெண் அந்த இடத்துல அப்படி நிக்கிறாங்க. அதுவும் நெருப்பு பந்தத்தை கையில அப்படி வச்சுக்கிட்டு. அதை இவர் பார்த்த உடனே இவருக்கு கை காலெல்லாம் நடுங்கிருதுங்க. ஐயோ இது மற்றது இல்லை அப்படின்ட்டாரு. அதாவது என்ன அப்படின்னா, யக்ஷி இது நம்மளை கொல்லாம விடாது போல இருக்குது அப்படின்னு ஒரு பயம் அவருக்குள்ள சரட்டுன்னு ஏறுதுங்க. இவர் என்ன பண்றாருன்னா, வண்டியை திருப்பிட்டு போயிடலாம், பஸ் ஸ்டாண்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்புறாரு. வண்டியுடைய ஹேண்ட்பேர் வந்து திரும்பவே இல்லை. இவர் நல்லா திருப்பி பார்க்குறாரு, வண்டியை திருப்ப முடியல. அந்த நெருப்பு மெல்ல 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 அப்படியே நடந்து இவரை நோக்கி வருதுங்க. இவருக்கு கை காலெல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுது. ஏன் அப்படின்னா, அந்த சின்ன வயசுல அவரு எப்படி ஒரு கணவரை ஒரு பொண்ணை பார்த்தாரோ, அந்த யக்ஷியை பார்த்தாரோ, அதே யக்ஷி தாங்க நேராப்புல நடந்து வருது. இவருக்கு கை காலெல்லாம் நடுங்கிருதுங்க. ஐயோ நான் இப்போ என்னடா பண்ணு அப்படின்னு சொல்லி வண்டியை விட்டு கீழே இறங்கிறதுக்கு காலை ஊனி அப்படி நிற்ப முடியாது. ஒரு சைடு காலை ஊனி நிற்கிறாரு. 2வது காலை வந்து எடுக்க முடியலைங்க. அப்படியே அரண்டு போய் அந்த சீனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது வந்துகிட்டே இருக்கு, கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்குது. எப்போ வேணாலும் நம்மளை கொன்றுமே, ஆண்டவா என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு இவர் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் நிறைய கோவில்களுக்கு, தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனால நிறைய கோவில்களுக்கு போகும்போது திருநீர் மற்ற மாதிரியான அந்த பிரசாத சாதனங்கள் எல்லாமே வந்து வண்டியுடைய அந்த இதில் வச்சிருப்பாராம், நம்ம அந்த சீட்டு கவரில் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அவருக்கு அதாங்க ஞாபகம் வருது. ஆனால் ஹேண்ட்பேர்ல இருந்து கையை எடுக்க முடியலைங்க. எப்படி அந்த இதை எடுப்பாரு. ஆனா அந்த யக்ஷி இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே நடந்து மெல்ல மெல்ல அப்படி கிட்ட வந்துருதுங்க. கிட்ட வரும்போது அவர் நினைக்கிறாரு என்ன அப்படின்னா, எப்பவுமே இந்த ரூட்ல வந்து வண்டிகள் அடிக்கடி போயிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப யாருமே இல்லை, நம்ம மட்டும்தாங்க இருக்கிறோம்.
எப்படி இருக்கும் அந்த இடத்துல அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு பாருங்க. அப்படி அரண்டு போய் நிற்கிறாருங்க. அரண்டு போய் நிற்கும் போது அது கிட்ட வந்து அதாவது இவருக்கும் அந்த எக்ஸி நிற்கக்கூடிய தூரம் எவ்வளோன்னா ஒரு 10 அடி கேப் இருக்கு. அது நெருப்புடைய வெளிச்சத்தில் பளிச்சுன்னு தெரியுதுங்க. முகம் வெளு வெளு வெளுன்னு இருக்குது. பல்லு பார்க்குறாருங்க. இந்த ஒரு மாதிரி கோரை பல்லெல்லாம் வச்சிருக்குது. ஒரு கொடூரமான ஒரு முகத்தை அந்த இடத்துல பார்க்குறாங்க. பார்த்து அரண்டுறாரு. இவருக்கு கை காலெலாம் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாகி அந்த இதாகும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுது. ஆனால் அந்த பிடியை வந்து வண்டியிலேருந்து எடுக்க முடியல, வண்டியை திருப்ப முடியல, காலை எடுக்க முடியல. அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று நேரத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுந்தவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும். அந்த நேரத்துக்கு அந்த வழியாக வந்த ஒரு டிம்போக்காரர் வந்து டக்குன்னு இறங்கி அவருடைய வண்டியில் இருக்கக்கூடிய பாட்டில் தண்ணி எடுத்து இவருடைய முகத்திலையும் தெளிக்கிறாரு. தெளித்த உடனே தாமோதரன் முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்க்கும்போது 2-3 பேர் நிற்கிறாங்க அந்த வண்டியில் இருக்கக்கூடியவங்க. ஏன்ப்பா எப்படிப்பா விழுந்தா, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு இந்த விஷயத்த சொல்லதுக்கும் முடியல. சொன்னால் இவங்க ஏதாவது தப்பாக நினைப்பாங்களோ, நம்மள ஒரு மாதிரி கில்ட்டியாட்டு சொல்லுவாங்களே, ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவர் அதை சொல்லவே இல்லைங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை வண்டி ஸ்லிப்பாயிடுச்சு, கீழே விழுந்துட்டேன், மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லுவீங்க. சரிப்பா வண்டி எடு அப்படின்னு சொன்னோன்னா வண்டி எடுக்கிறாரு. வண்டியெல்லாம் ஓகே எடுத்துக்கிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வீட்டில் வந்து மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க, குழந்தைகள் கிடையாது இல்லையா. விஷயத்த வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி நடந்துச்சுமா, இது ஆல்ரெடி என்னுடைய ஆட்சி வந்து இந்த கதையை சொல்லியிருக்கா, இந்த மாதிரி ஒரு எச்சி இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயமாக இருக்குது. நான் அதை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தேன், என் ஆட்சியை கொன்னதே அதுதான் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஆட்சி சொன்ன இந்த கதையை வந்து யாருக்கிட்டையும் சொல்லலை. ஆனால் ஆட்சி சொன்னதா மட்டும்தாங்க சொல்கிறாங்க. ஆட்சி இந்த மாதிரி ஒரு கதை சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த கதை என்ன அப்படிங்கிறத விளக்கப்படுத்தலைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு தாமோதரன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மறுநாள் காலையில் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதாவது தேவி கஷேத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தேவி கஷேத்திரத்துக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே போய் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நேற்று நைட் எனக்கு நடந்துச்சு, அதனால் எனக்கு பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கோவிலில் வந்து அர்ச்சனையும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அர்ச்சனை பண்ணும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தேங்காயெல்லாம் கொடுப்பாங்க, தேங்காய், பழம், பூ, ஆரம் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. அப்படி அந்த தேங்காவை உடைச்சி பார்க்கும்போது தேங்காய் அழுகி போயிருக்குங்க. இதையும் பார்க்குறாரு. அதே மாதிரி இவருடைய பேர் சொல்லி இந்த தீபாதாரணை தட்டு காட்டுவாங்க இல்லையா, கற்பூரம் ஏற்றப்பட்டு, அப்படி அந்த கற்பூர தட்டை காட்டும்போது அந்த கற்பூரம் சடக்குன்னு தெரிச்சு வெளியே வந்து விழுந்துருக்குங்க. அதாவது அந்த கோவிலுடைய கருவறையிலேருந்து வெளியே வந்து விழுந்துருக்குது அந்த நெருப்போட. எல்லாருமே கொஞ்சம் அரண்டு போயிடுறாங்க. இது என்னடா, இது வரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததில்லை, அதுவும் தேவி கஷேத்திரத்துக்குள்ளே இது நடந்ததே கிடையாது, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் வெளியே வர்றாரு. அந்த பூசாரி வெளியே வர்றாரு. வெளியே வந்து, தம்பி ஏதோ ஒரு கெட்ட சக்தி உன் பின்னால் இருக்குது, நீ தயவு செய்து ஏதாவது மாந்திரிகர் அதாவது நம்பூதிரிகளை போய் பார்த்து அதை கிளியர் பண்ணக்கூடிய வழியை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய தாமோதரன் கிட்ட சொல்லிடுறாருங்க. சரி, நம்ம இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், எப்படியாவது நம்ம அந்த கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோவிலை விட்டு வெளியே இறங்கின உடனே இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய மாந்திரிகர்கள் இந்த மாதிரி நம்பூதிரிகளை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி விசாரிக்கும் போது அவருக்கு ஒரு சின்ன ஒரு இது கிடைக்குதுங்க. அதாவது ஒரு நம்பூதிரி இருக்கிறாரு, அவரை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பத்ரகாளி கோவிலுடைய ஒரு பூசாரிங்க அவரை போய் பாருங்க, இதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னால் அவரை போய் பார்க்கவும் செய்திடுறாருங்க. அவர் பார்த்த உடனே என்னுடைய வீட்டுக்குள்ளே வராத, நீ வெளியே நில்லு அப்படின்ட்டாரு. இவரை பார்த்த உடனே சொல்லிட்டாரு, நீ வீட்டுக்கு உள்ளே ஏறாத, நீ வீட்டுக்கு வெளியே நில்லு, நான் வெளியே வந்து பேசிக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒன்றும் புரியலை. என்னடா இது, திடீர்னு அந்த கோயிலில் இது நடந்துச்சு, அதன் பிறகு இந்த நம்பூதிரியும் இதே தானே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வெளியே வெயிட் பண்ணுறாருங்க. வெளியே வெயிட் பண்ணும்போது அந்த நம்பூதிரி வெளியே வர்றாருங்க. அப்படி வெளியே வரும்போது ஒரு இளநீர் எடுத்துகிட்டு வர்றாரு. அதாவது ரொம்ப சின்ன இளநீர்னு சொல்லலாங்க. ஒரு இளநீரை தூக்கிட்டு வர்றாரு. அப்படி இளநீரை தூக்கிட்டு வந்து இவருடைய கையில கொடுக்குறாருங்க. இவர் கையில எப்படி இந்த 2 கையில ஏந்தி வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இளநீரை வாங்கியிருக்கிறாருங்க. வாங்கின இவருக்கு அடுத்த செகண்டு அவங்க ஆட்சி அப்படியே கனவுல வந்து நின்றுருக்கிறாங்க. நீ எப்படியாவது தப்பிச்சிருமக்கா, உன்னுடைய உயிர் ஆபத்துல இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அவங்க ஆட்சி கனவுல சொல்லியிருக்கிறாங்க. நம்பூதிரி எதுவுமே சொல்லல. மறுபடியும் அந்த இளநீர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ரிட்டர்ன் வாங்கி விடுறாரு பூசாரி. எதுக்குன்னா, உனக்கு என்ன சம்பவம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி விளக்குறதுக்காக மட்டும்தான் இந்த இளநீரை அவன் கையில தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இளநீரை வந்து ஒரு சின்ன தட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த தட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தாங்க அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி உன்னுடைய லைஃப் ரொம்ப டேஞ்சரான நிலைமையில இருக்குது. ஆல்ரெடி அந்த எக்ஸின்னு சொன்னேன் இல்லையா, அந்த எக்ஸி உன் கூட தான் இருந்துகிட்டே இருக்குது. ஒன்று ஆள் கொண்டு கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆயிடுச்சு. நீ வந்து இப்போ நிமிர்ந்து போயிருக்கிற, அதாவது என்ன அப்படின்னா, நல்ல ஒரு இளைஞன், கிட்டத்தட்ட 20-25 வயசான இளைஞன், நீ
உனக்கு இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த நம்பூதிரியாலையும் அதை கண்டுபிடிக்க முடியலைங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தயவு செய்து இங்க நிக்காத, இங்க இருந்து போயிடு, நீ வேற யாரையாவது போய் பாரு அப்படின்னு சொல்லி அந்த நம்பூதிரி அங்க இருந்து நம்மளுடைய தாமோதரனை அனுப்பிடுறாரு. தாமோதரன் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி வேற வழியே இல்லை, வேற யாரையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, திருநங்கையெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு திருநங்கை வந்து மாந்திரிகராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாருங்க. அவரை பத்தி கொஞ்சம் நிறையவே பேசுறாங்க. அப்ப சரி அவரை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுடைய தாமோதரன் அங்கேயும் போறாருங்க. அங்கே போன உடனே அவங்க வந்து பத்ரகாளி அம்மனை வந்து வழிபட்டு வாழக்கூடிய ஆட்கள் தான், அந்த மாதிரி எல்லாமே செய்யக்கூடியவங்க. அது இல்லாமல் ஜக்கம்மாவையும் வச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி தான் இவர் அங்கே போய் சேர்ந்து போய் பார்த்து பேசவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசும்போது அந்த பெண் சொல்றாங்க, சரி நான் உங்களுக்கு இதை கிளியர் பண்ணி தர்றேன், ஆனால் ஒரு விஷயம், உங்க ஆட்சி சொன்ன கதையை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த திருநங்கையான மாந்திரிகர் வந்து பேசுறாருங்க. சரி நான் சொல்ல மாட்டேன், தயவு செய்து என்ன இதுல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க வந்து அன்னைக்கு மட்டுமே சில எலுமிச்சம்பழம், தேங்காய், அதன் பிறகு முட்டை எல்லாமே கையில கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பூஜையில வச்சு கையில கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துட்டு நீ உன் வீட்டுக்கு போ, உன்னுடைய வீட்டை சுத்தி, அதாவது நீ இருக்கக்கூடிய வீட்டை சுத்தி எல்லா திசையிலுமே இந்த எலுமிச்சங்க நிலை, அதே மாதிரி பக்கத்திலே முட்டையும் வச்சிரு. மறுநாள் காலையில எழுப்பி பாரு, எந்த முட்டையும் உடையல, எந்த எலுமிச்சம்பழமும் காணாமல் போகல அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழம் முட்டை இதை வந்து என்கிட்ட எடுத்துட்டு வந்துரு, அதன் பிறகு நான் உனக்கு இதை கிளியர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இவங்க இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த திருநங்கை செய்து கொடுத்த அந்த பொருட்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்து அடுத்த செகண்ட் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இவங்க மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை இல்லையா, அதனால அவங்க வந்து சும்மா அழுதுகிட்டே இருப்பாங்க, தேவையில்லாம அழுதுகிட்டே இருப்பாங்க. உடனே இவர் இந்த வாங்கிட்டு வந்தார் இல்லையா, இந்த பொருளை வந்து வாசல்ல வச்சிடுறாருங்க. வச்சுக்கிட்டு உள்ள போய் கேட்கிறாரு, ஏமா சும்மா அழுதுகிட்டு இருக்கிற, உன்னை வேண்டாம்னு நான் தூக்கியா போட்டுட்டேன், நீ என் கூட தானே இருக்கிற, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க மனைவி எழும்பி சிரிச்சுக்கிட்டு, அப்படியாங்க என் கூட தான் இருக்கணும்னு சொல்றீங்களா, அப்புறம் என்னத்துக்குங்க இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குது. என்னடா இது, இந்த பொண்ணு திடீர் இப்படி கேட்குது, ஒரு நாள் இந்த மாதிரிலாம் பேசுனது கிடையாது, ஏன் இப்படி கேட்குறா அப்படின்னு இவருக்கு ஒரு சின்ன சிந்தனையோட, இல்லைம்மா இது அந்த கோவிலில் தந்து விட்டுருக்குறாங்க, நமக்கு இதை பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் நமக்கு குழந்தையெல்லாம் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் நிறைய விஷயங்களை சொல்கிறாருங்க. அப்படியா, சரி சரி நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ, அந்த திருநங்கை பூசாரி என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி எல்லா இடத்துல அதை செட் பண்ணிக்கிட்டு, தேங்காய், எலுமிச்சம்பழம், முட்டை இது எல்லாத்தையும் அவங்க சொன்னது மாதிரியான அந்தந்த இடங்கள்ல எல்லாம் செட் பண்ணி வச்சிடறாரு. செட் பண்ணிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அன்னைக்கு நைட்டு வீட்டில் தூங்கவும் செய்கிறாரு. தூங்கும்போது தன்னுடைய மனைவி பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மனைவி தூங்கவே இல்லைங்க. அப்படியே முழிச்சிருந்து பல்ல கடிச்சிட்டே இருக்கிறாங்க, நகத்தை கடிக்கிறாங்க, ஒரு மாதிரி இவரை திரும்பி திரும்பி ஒரு சைஸா பாக்குறது, இந்த மாதிரிலாம் செய்துட்டே இருக்கு. இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வரைக்கும் இது நடக்கவே அவங்க அதை படுத்துடுறாங்க. படுத்துட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு திடீர்னு அவருக்கு தூக்கம் கண்ணுக்கு தட்டிடுதுங்க. அவரும் தூங்கிடுறாரு. தூங்கின பிறகு கிட்டத்தட்ட 4:30 மணி இருக்குங்க. அதாவது இவங்க வீட்டு பக்கத்துல வந்து நிறைய சாவக்கோழி வளர்க்குறாங்க. அப்படி அந்த சாவல்கள் வந்து கரெக்டா 4:30 மணினா கூவ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சாவல் கூவக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. இவர் 4:30 மணி டாம்னு எழுந்துச்சு பாத்ரூம்லாம் போயிடுவார் நம்மளுடைய தாமோதரன் பிள்ளை. அவருக்கு அப்படி பாத்ரூம்லாம் போயிட்டு எடுத்துக்கிட்டு அவர் 5:30 மணிக்கெல்லாம் வெளியே நடக்க ஆரம்பிச்சிடுவார். சும்மா வாக்கிங் போகிற ஒரு பழக்கம்லாம் வச்சிருக்கிறாரு. அதனால அந்த டைமுக்காக எழும்பி எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகி அவர் ரெடி ஆயிடுவார். அந்த மாதிரி அவரும் ரெடி ஆயிடுறாரு. பல்ல தேய்ச்சிக்கிட்டு நிற்கிறாரு. பல்ல தேய்ச்சிட்டு நிற்கும்போது இவருடைய அந்த பாத்ரூம் டோர் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அந்த பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். அப்போ இது என்னடா, நாய் ஏதாவது உருமுதா இல்லை வேற ஏதாவது வந்திருக்குதா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு டோரை திறந்து பார்க்குறாருங்க. அப்படி டோரை திறந்து பார்க்கும்போது இவருடைய மனைவிங்க, அதாவது தாமோதரனுடைய மனைவி தாங்க தலைவரி கோலமாட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க. அது இவங்களுடைய பாத்ரூம் வந்து வீட்டுக்குள்ளே கிடையாது, வெளியிலே ஆகும். அப்படி வெளியே இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம்ல தான் இந்த சம்பவம் நடக்குது. அவங்களும் வந்து நிற்கிறாங்க. இவ என்னடா திடீர்னு எழும்பி வந்திருக்கிறா, இவ கூப்பிட்டாலே எதிக்க மாட்டா, இவ எப்படி இருந்துச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இறங்கி போய், ஏமா எதுக்கு நீ இதில் நிற்கிற, வா வீட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் சட்டை ஒன்றும் போட மாட்டாருங்க, ஒரு வேஷ்டி மட்டும் தான் கட்டியிருப்பாரு. அந்த வேஷ்டியை அந்த எக்கோட சேர்த்து, அதாவது இந்த இடுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதோட பிடிச்சி தூக்கி அப்படியே அந்த காம்பவுண்டை விட்டு வெளியே வீசிடுறதுங்க. இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரப்பர் தோட்டம் பக்கத்தில் அதில் போய் விழுந்துடுறாருங்க. விழுந்து எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அதை ரிட்டர்ன் ஓடி வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது தன்னுடைய மனைவி அங்கே இல்லவே இல்லைங்க. அப்போ இங்கே நின்னது யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்தோட மறுபடியும் வீட்டுக்குள்ளே வர்றாரு. ஏன்னா மனைவி ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லிக்கிட்டு உள்ள வரும்போது இவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னா, தேங்காய், முட்டை, எலுமிச்சம்பழம் எல்லாம் சுற்றி வச்சிருந்தார் இல்லையா, ஒரு பொருள் கூட அங்கே இல்லைங்க. எல்லாமே காணாம போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது தன்னுடைய மனைவியையும் காணலைங்க.
அரண்டு போயிடுறாரு. வீட்டுக்குள்ள ஃபுல்லாவே தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா தன்னுடைய மனைவியை காணவே இல்லை. ரொம்பவே அரண்டு போயிடுறாரு. ஐயோ எங்கடா போனா இவ அந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது வெளியே கேட்டு ஓப்பன்ல இருக்குது. சரட்டுன்னு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கேட்டை வந்து அப்படி அடைச்சிக்கிட்டு பாக்குறாரு. 2 சைடு தெரு அப்படி இருக்குதுங்க. அந்த ரோடு அவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த தெரு ரோடுன்னு சொல்லுவாங்களே அந்த ரோடு தான். அப்படி பார்க்கும்போது தூரத்துல தன்னுடைய மனைவி அவங்க கட்டின புடவையோட அப்படி நடந்து போறத பாக்குறாரு. ஐயோ இவன் எங்கடா இந்த நைட்ல போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டை மட்டும் லாக் பண்ணிக்கிட்டு வேகமா ஓடுறாருங்க. வேகமா ஓடுறாரு. ஓடி நேரம் கிட்ட போயிடுறாரு. ஆனா இவர் நெருங்கி போக அது தன்னை விட்டு ஒரு 10 அடி தூரமா நடந்துகிட்டே இருக்குங்க. இவரும் பார்த்து ஐயோ நில்லுமான்னு சொல்லிக்கிட்டு பின்னாலேயே போயிருக்கிறாரு. அது எங்க போய் நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பாலடைந்து போன ஒரு அரண்மனை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த அரண்மனை வந்து இப்ப டெரஸ் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஏரியால போனோடனே அவங்க மனைவி காணாம போயிடுறாங்க. ஐயோ இது என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஏரியா ஃபுல்லா தேடுறாரு. அந்த பயத்திலையும் அவர் தேடுறாரு. தேடி பார்க்கும்போது அந்த பெண் அங்கே இல்லவே இல்லை. அதன் பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்க செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறது வழக்கம் தான். ஆனால் இவர் வந்து நிற்கக்கூடிய இடத்துக்கு அவர் செல்ஃபோன் எதுவும் எடுத்துகிட்டு வரலைங்க. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமாக வீட்டை நோக்கி ஓடுறாங்க. 1.5 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. ஓடுறாரு வீட்டுக்கு. வீட்டில் போய் பார்க்கும்போது தன்னுடைய மனைவி அங்கே இல்லவே இல்லை. இவருக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்தோட இவர் என்ன பண்ணுறாருன்னா மொபைல் எடுத்து தன்னுடைய மனைவிக்கு மொபைல் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த மொபைலுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஃபோன் வீட்டுக்குள்ளே அடிக்குதுங்க. ஃபோனை எடுத்து பார்க்கும்போது இங்கே தான் ஒரு பெரிய விஷயம். அதாவது நம்ம இதெல்லாம் என்னெல்லாமோ யோசிச்சிருப்போம். ஆனால் இது ஒரு பெரிய ட்விஸ்ட். நீங்கள் கேட்டுடுங்க. என்ன அப்படின்னா அந்த ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆச்சி இறந்து போனாங்க இல்லையா, ஆச்சி அதுக்கு முன்னால் இறந்து போனாங்க இல்லையா, சில இந்த ஆட்கள்லாம் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஆட்களுடைய ஃபோட்டோஸ். அவருக்கு அப்போ அது யாருன்னு தெரியல, ஆச்சியை மட்டும் தெரியுது. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த வால்பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வால்பேப்பர் கூட மனைவியுடைய அந்த ஃபோட்டோ தான் இருக்குது. கணவனுடைய ஃபோட்டோ ஒரு இடத்துல கூட கிடையாதுங்க. அந்த மனைவியாக இருக்கக்கூடியவா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத அந்த இடத்துல அவர் நோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா தன்னுடைய மனைவிக்கு வந்து இந்த பற்கள் வந்து அரிப்பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, வரிசையாக அடுக்கிறாப்புல இருக்கும். ஆனால் இந்த ஃபோட்டோவில் வந்து பார்க்கும்போது 2 பல்லு லைட்டாக நீண்டு இருக்கிறது தெரியுதுங்க. ஐயோ இது நம்மளுடைய மனைவி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அப்பந்தாங்க அந்த செல்லை ஓப்பன் பண்ணார் இல்லையா, அதை ரிட்டன் கட் பண்ணி வைக்கும்போது மணியை பார்க்குறாரு. மணி கரெக்டாக 2ங்க. அரண்டு போயிடுறாரு. என்ன அப்படின்னா இந்த நள்ளிரவு நேரம் எப்படி சாவல் கூவிச்சு, இவர் எப்படி வெளியே போனார், பாத்ரூம் போனார், எல்லாம் முடிச்சாரு, மறுபடியும் வந்தார், இந்த ஒய்ஃபை பார்த்தாரு, பின்னால் போன கதை இது எல்லாமே இந்த 1 மணிலிருந்து 2 மணிக்கு உள்ளாடி தாங்க நடந்திருக்கு. இதை அப்படி பார்த்துக்கிட்டு ஐயோ நம்ம ஏதோ ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோம், நம்ம அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவர் போயிடுறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய மொபைல் எடுத்து உடனே அவங்க அண்ணனுக்கு எல்லாம் கால் பண்ணிட்டாரு. எல்லா அண்ணனுக்கும் கால் பண்ணிடுறாரு. அவங்க எல்லாருமே தம்பி நீ அங்கே இரு, நாங்கள் என்ன வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் வந்து மதுரையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 நபர்களையும் வர வச்சிடுறாங்க. அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து பார்த்தா தன்னுடைய மனைவி இருந்த அடையாளம் கூட இல்லைங்க. அவங்க ட்ரெஸ் இல்லை, அவங்க மேக்கப்பு கிப்கப்பு இந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லை. ஏன் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த மொபைலும் இல்லைங்க. அவர் அந்த மொபைலில் தானே எல்லாமே பார்த்துட்டு கூப்பிட்டாருன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மொபைலும் அந்த இடத்துல காணாமல் போயிருக்கு. அரண்டு போயிடுறாங்க. அதாவது என்னென்ன இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலண்ணே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணன் ஒரு விஷயத்த கேட்குறாரு. நீ புத்தியோட தான் இருக்கிறியா, இல்லை உனக்கு ஏதாவது மூளைக்கெல்லாம் மழுங்கிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாருங்க. ஏன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. உனக்கு நாங்கள் எப்படா கல்யாணம் பண்ணி வச்சோம், எப்படி உனக்கு நான் எப்பண்டா கல்யாணம் பண்ணி வச்சோம், நாங்கள் நீ தான் பொண்ணே வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி கோயில் குளமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு மொத்தத்திலே எல்லாமே இந்த தலையில் கிடந்து கிறுக்குன மாதிரி ஆயிடுச்சுங்க. ஐயா அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் தானே எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு தான் அண்ணா இருக்கு ஃபோட்டோன்னு சொல்லும்போது அவர் சிங்கிளாக தாங்க ஃபோட்டோவில் இருக்கிறாரு. அவருடைய லைஃபை வந்து அப்படி ஒரு செகண்டில் அப்படி தூக்கி வாரி போட்டுருதுங்க. நீ எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டா. அதாவது இவருடைய புத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டார், குடும்பத்தில் எந்த ஃபங்க்ஷனுக்கு யார் இறந்தா கூட போக மாட்டாருங்க. நீ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் எங்களுடைய சொந்த வீட்டை உனக்கு தந்துக்கிட்டு நாங்கள் தனித்தனியாக அங்கங்கேயா உட்காந்துருக்குறோம், நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு யாருடா மனைவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அரண்டு போய் நிற்கிறாருங்க தாமோதரன். அப்போ இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட அந்த பொண்ணு கூட ஒரு 6-7 வருஷம் குடும்பம் நடத்தி இருக்கிறாருங்க. அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நான் லவ் பண்ணேன், நீங்கள் தானே இது பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறார். தன்னுடைய மனைவிக்கு குழந்தை இல்லை, இதெல்லாம் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். எப்படா சொன்னேன், நீ எப்போ சொன்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அந்த இடத்துல கேட்கப்படுதுங்க.
தாமோதரனுக்கு எதுவுமே புரியலை. இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே புரியலைங்க. நள்ளிரவு கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கும்போது, அதாவது விடிய காலையில் ஆயிடுது, 4:30 மணிக்கிட்ட ஆகுது. அந்த டைமில் தான் கோழி கூவுது. இப்போ தாண்டா கோழியே கூவுது, நீ என்ன பண்ணி வச்சிருக்கிறன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட இருக்கக்கூடியவங்க அண்ணன்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2 தம்பிகளும் வந்திருக்கிறாங்க, அவங்களும் அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. உனக்கு கல்யாணம் ஆகலை, உனக்கு எந்த பிள்ளையும் கிடையாது, நீ எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது, இவரை எப்படியா காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் ஒரு திருநங்கை பூசாரிகிட்ட போனார் இல்லையா, அந்த திருநங்கை பூசாரிகிட்ட தாங்க மறுபடியும் போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் பக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிடுறாங்க. அங்கே போன உடனே இந்த பையன் வந்திருந்தான். இவனுக்கு நான் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவனுக்கு பின்னால் அந்த யக்ஷினி இருக்கா இல்லையா, அவ தான் இருந்துகிட்டு இருக்கிறா. அவ இருந்ததுனால தான் இவனுக்கிட்ட எதுவும் சொல்ல முடியல. அவனுக்கு தேவையான விஷயங்களை கையில கொடுத்து அவனை கட்டி போட்டு வச்சிருந்த அந்த கட்டுக்குள்ள இருந்து மட்டும்தான் நான் வெளியே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த திருநங்கை பூசாரி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த யக்ஷினி இருக்கு பாத்தீங்களா, இது நம்மளுடைய தாமோதரனை பிடிச்சிருச்சுங்க. அதாவது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 16-17 வயசு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இவரை பிடிச்சது மட்டும் இல்லாம இவருடைய சிந்தனைக்கு உள்ளாடி தனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, நமக்கு ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை மனசுக்குள்ள ஏற்படுத்தி இருக்குது இந்த யக்ஷினி பிசாசுங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவருக்கு எதுவுமே தெரியல. எவ்வளவோ கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறாரு, தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போயிருக்கிறாரு பல கோயில்களுக்கு. அப்பெல்லாம் அவருக்கு எதுவுமே நடக்கல, தெரியல. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் அவருக்கு இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அந்த நைட்டு இந்த தம்பிக்கு கார்டெல்லாம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த விசேஷ வீட்டுக்குன்னு சொல்லி கார்டு கொடுக்கறதுக்கு போனார் இல்லையா. அப்படி கார்டு கொடுக்க போனார், அதாவது கார்டுனா அழைப்புதல், இந்த அழைப்புதல் கொடுக்க போனார் இல்லையா. அந்த டைம்ல ரிட்டர்ன் வரும்போது தான் இவருக்கு மேலே, அதாவது கிட்டத்தட்ட 2 நாள் ஆகிட்டார், அந்த ஊருக்கு வராமல் 2 நாளாக இருந்துட்டாரு. அந்த 2 நாளில் தான் இந்த பிரச்சனை அது கொஞ்சம் அகோரமாயிருது. அகோரமாகி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, வழியில் இந்த நெருப்பு பந்தத்தோடு நின்று பயமுறுத்தி இருக்குங்க. அப்போ தான் இவன் என்னை விட்டு போக மாட்டான் அப்படிங்கிறது மாதிரி காட்டியிருக்கு. இது மட்டும்தாங்க அவருக்கு ஞாபகம் இருக்குது. அதாவது ஆட்சி சொன்ன கதை, இந்த கதை, இவங்களுடைய லைஃப்பில் நடந்த விஷயம், இது எல்லாமே இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி இதுக்கு மேலே நம்ம இருந்தால் சரியாகாதுன்னு சொல்லிட்டு திருநங்கையிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவர் தான் இது எல்லாமே சொல்லியிருக்கிறாரு. இந்த பையனை அது கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக பிடிச்சிதான்ப்பா வச்சிருக்குது, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இவரை உங்களுடைய மதுரை பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, கிட்டத்தட்ட இனிமேல் அவர் திருவனந்தபுரத்துக்கு வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த திருநங்கை சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வீட்டை ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய தாமோதரனை கூப்பிட்டுக்கிட்டு நேராக மதுரை வந்துடுறாங்க. மதுரையில் 2-3 அண்ணன் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி அங்கே இருக்கக்கூடிய ஒரு அண்ணனுடைய வீட்டில் தாங்க இவர் மேலே டெரஸுக்கு மேலே தங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, ஓடு போட்ட டெரஸு, ஃபர்ஸ்ட் ஒரு கட்டிடம் இருக்கும், அதுக்கு மேலே ஓடு போட்ட வீடு தாங்க. அந்த ரூமில் தான் தங்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தங்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தாமோதரன் பிள்ளைக்கு அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ன அப்படின்னா, மேலே ஓட்டு வீடு அப்படிங்கிறதுனால நள்ளிரவு நேரத்தில் யாரோ ஓட்டை பிரிக்கக்கூடிய சத்தம் கேட்குங்க. இவரும் டக்குன்னு லைட்டை போட்டுக்கிட்டு வெளியே பார்ப்பாரு. அப்படி வெளியே பார்க்கும்போது யாரும் இருக்க மாட்டாங்க. உள்ளே போய் படுத்த உடனே ஓட பிரிக்கக்கூடிய சத்தம் கேட்கும். மறுபடியும் வெளியே பார்ப்பாரு. இப்படியெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. வீட்டுடைய கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்கும். வெளியே பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் திடீர்னு தன்னுடைய மனைவி மாதிரி நின்றுருக்குது. இதை பார்த்தோன்னே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, என்ன அப்படின்னா, அது மறுபடியும் நம்மளை ஆட்கொள்ள வருது, நம்மளுடைய கட்டில் இருந்து, அதாவது அதனுடைய கட்டில் இருந்து நம்மளை விடுவிச்சிருக்கிறாங்க அந்த திருநங்கை பூசாரி. அதனால இது இப்போ நம்ம உடம்புக்குள்ளே ஏற முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, ஏன் அப்படின்னா, ஒரு தாயத்தெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. ஆனால் அதை கிட்டத்தட்ட 1 வருட காலம் நீங்க போட்டுக்கணும், அதுக்கு பிறகு அதை ஆத்திர விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அதனால அந்த தாயத்து இருக்கிறதுனால அந்த யக்ஷினியால இவரை நெருங்க முடியலைங்க. இவங்கள என்னெல்லாமோ பண்ணி பார்த்துருக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த யக்ஷினி அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு, அதன் பிறகு அவருடைய உடம்புக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ட்ரை பண்ண ஒரு டைமில் என்ன ஆச்சுது அப்படின்னா, அவங்க அண்ணனுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க திடீர்னு ஒரு நாள் நைட்டு மேலே டெரஸுக்கு வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மழை வரப்போகுது, துணி காய போட்டிருந்தேன், எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தாமோதரன் வீட்டுக்கு உள்ளாடி படுத்திருக்கிறாரு. இவருடைய அந்த ரூம் வாசல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாசலுக்கிட்ட அந்த பெண் அப்படியே அந்த நெருப்பு பந்தத்தோடு நிற்கிறத பார்த்துருக்குறாங்க. பார்த்து அலறி கீழே விழுந்து அடித்து பிறண்டு, அதாவது படிக்கட்டிலே விழுந்துட்டாங்க. விழுந்து வாரி எடுத்து வீட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னே அங்கே ஹஸ்பண்ட்கிட்ட போய் விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல, அதாவது வீட்டுடைய வாசலில் ஒருத்தி நெருப்பு பந்தத்தோடு நின்றுருக்கிறா, யாரும் தெரியல, ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லைங்க. சரி, மறுபடியும் இந்த யக்ஷினி இவரை பின்தொடருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவருக்கு வெளிநாட்டில் விசாவை ரெடி பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, சவுதிக்கு அனுப்பிடுறாங்க. இவர் சவுதிக்கும் போயிடுறாரு. சவுதிக்கு போன பிறகு சவுதியிலே வச்சும் இவரை ஒரு கருப்பு உருவம் துரத்திக்கிட்டே தாங்க இருந்திருக்குது. இவரு, அதாவது என்ன அப்படின்னா, இவருடைய அந்த
ஜாதக ரீதியா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா அப்படின்னு தெரியல, பூர்வ ஜென்ம பலன், கர்மாவினை இதெல்லாம் கூட இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேங்க. அப்படி இவரை வந்து பின்தொடர ஆரம்பிக்குது. பின்தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை வந்து ஆட்கொள்ளதுக்கு நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்த அந்த தாயத்துடைய பவர்னால அந்த எச்சினியால அவருடைய உடம்புக்குள்ள போகவே முடியல. கிட்டத்தட்ட 1 வருட காலம் அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு தாங்க அவரை விட்டுட்டு போயிருக்குது. அதன் பிறகு இவருக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஆனா என்ன அப்படின்னா, இவர் சவுதியிலே செட்டில் ஆயிட்டார். என்ன அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வீட்டுக்கு வருவார். இவர் கல்யாணமும் பண்ணிக்கல, அப்படி தான் இருந்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு பொண்ணே பார்க்குறதுல இன்ட்ரெஸ்டும் கிடையாது, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்ட்டார். 5 வருஷத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் அவர் மாறிடுறாரு. இப்போ அவருடைய லைஃப் வந்து செட்டிலாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் போய் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் அதன் பிறகு வரல. ஆனால் அந்த 1 வருட காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 வருட காலத்தில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. அதன் பிறகு அவருடைய லைஃப்பில் வந்து எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க நம்மளுடைய தாமோதரன் பிள்ளை. அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிட்டேன். ஏன்னா இந்த சம்பவம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால தான் எடுத்து பேசிட்டேன். அப்படி நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய தாமோதரன் பிள்ளைக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிட்டு, இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த சம்பவத்துடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குங்க, மறக்காம புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் மற்றும் நாக அமானுஷ்யம், அதன் பிறகு நம்மளுடைய மனித பிளாக் அப்படிங்கிற அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ போடுறதுக்கு ஏன் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள்லாம் போயிட்டு இருக்குது. நான் வீடியோவோட ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும், அதை நான் லாஸ்ட்டு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கதை உங்களுக்கு கிடைக்கணும், அது கிடைச்ச பிறகு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் லாஸ்ட்டில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அது வேற இல்லாமல் மழை, கரண்ட் இல்லை, கோவில் கொடை, கோவில் கும்பாபிஷேகம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா இதுவும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் என்னால் டக்குன்னு வீடியோ பண்ண முடியலை. சரி, கூடிய சீக்கிரம் அதுக்கான ஒரு இதை நான் தேர்ந்தெடுத்துருவேன். அதுக்கான உங்களுக்கு கரெக்டாக 2 நாளைக்கு ஒரு வீடியோ வர்றது மாதிரி எல்லாம் நான் செட் பண்ணுவேன். திடீர்னு செட் பண்ணேன், ஆனாலும் மறுபடியும் வேலைகள் நிறைய ஜாஸ்தி ஆகிடுச்சு. என்னுடைய வேலையை பொறுத்தளவில் நள்ளிரவு நேரங்கள்லாம் போக வேண்டியது இருக்கும், எப்போ யார் கூப்பிட்டாலும் போகணும். அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால என்னால் கரெக்ட் டைமுக்கு வீடியோ பண்ண முடியலை. தயவு செய்து என்னுடைய மக்கள் என்ன மன்னிச்சுக்கிடுங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.